வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமா தயார் செய்யப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். ம், ஆரம்பிக்கலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போவே எந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்குன்னு பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அந்த வழக்கமான கூட்டணி கணக்குகள் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமான கோணம். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு தேவையான எல்லா மேஜர் சோர்சஸ், அதாவது சமீபத்திய செய்தி கட்டுரைகள், விக்கிபீடியா டேட்டா, எலெக்ஷன் பத்தின ஒரு டீடைல்டு ரிசர்ச் பேப்பர், அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்கிற ஆளுமைக்கான வழிமுறை, அதாவது மெத்தடாலஜி ஆஃப் கவர்னன்ஸ் ஆவணம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசலை முன்னெடுக்க போறோம். நேயர்களே, நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். சொல்லுங்க. கடந்த 50 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த இருதுருவ அரசியலுக்கு நடுவுல நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துற வியூகங்கள், அவங்களோட வேட்பாளர் கட்டமைப்பு, அப்புறம் அவங்களோட ஆட்சி முறைக்கான வரைவு திட்டம், இதுக்கெல்லாம் கிரவுண்ட்ல என்ன இம்பாக்ட் இருக்க போகுதுன்னு நியூட்ரலா அனலைஸ் பண்றது தான் நம்ம நோக்கம். ஆமா, எந்த கட்சியும் ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ நம்ம வேலை இல்ல. கரெக்ட். சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்கிற டேட்டாவை அப்படி நடுநிலையா உங்களுக்கு கடத்துறது மட்டும்தான் நம்ம மிஷன். அதனால வழக்கமா எல்லாரும் பேசுற மாதிரி யார் யார் எந்த கூட்டணியில இருக்காங்க, ஆளுங்க கட்சி கூட்டணியில எத்தனை பேரு, எதிர்க்கட்சி கூட்டணியில எத்தனை பேருங்கிற அந்த பேசிக் பாலிடிக்ஸ்குள்ள நாம போக வேண்டாம். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். உண்மைதான். அது எல்லாரும் டெய்லி நியூஸ்ல பாக்குறது தான். ஆனா இப்ப களம் ரொம்ப பரபரப்பா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் வெற்றி தான். டிவிகேக்கு 28% வாக்கு வங்கி இருக்குன்னு சோஷியல் மீடியால ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இல்லையா? ஆனா நாம சோர்ஸா எடுத்துக்கிட்ட அந்த ரிசர்ச் பேப்பர் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவா முன்வைக்குது. அதாவது வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், அந்த ரிசர்ச் பேப்பரோட டேட்டா ரொம்ப கிளியரா இருக்கு. நடைமுறையில புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தன்னோட முதல் தேர்தலையே 30% வாக்குகளை நெருங்குறதுங்கிறது பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது. பிராக்டிக்கலா அது கஷ்டம்தான். ஆனா அதே ரிசர்ச் பேப்பர் இன்னொரு சுவாரஸ்யமான பாசிபிலிட்டியும் சொல்லுது. டிவிகேவும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது கூட்டணியா உருவெடுத்தா அவங்க ஓவராலா ஒரு 10-15% வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. Here's where it gets really interesting. அந்த ரிசர்ச் பேப்பர் அப்படி ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சாலும் நாம் தமிழர் கட்சியோட ஒஃபிஷியல் ஸ்டாண்ட் அதுக்கு நேர்மாறா இருக்கு. ஆமா, முற்றிலும் வேற. அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஐசோலேஷன், அதாவது வியூக ரீதியான தனிமைப்படுத்தல், எக்காரணம் கொண்டும் எந்த தேசிய கட்சியோடும் சரி மாநில கட்சியோடும் சரி கூட்டணியே கிடையாது, 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி அப்படிங்கிற கொள்கையில அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். சொல்லுங்க. டிவிகே என்ட்ரி ஒரு பெரிய அலைய உருவாக்கும்னு பேசப்படுற இந்த நேரத்திலையும் அவங்க ஏன் இந்த ஐசோலேஷன் ஸ்ட்ராட்டஜியில இவ்ளோ ஸ்டப்பானா இருக்காங்கன்னு தோணும். இது வெறும் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஓ, அப்ப இதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு தத்துவவாதமான முடிவு. மத்த கட்சிகளோட கூட்டணிகளை அவங்க சந்தர்ப்பவாத கூட்டணிகள் அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. எந்த கூட்டணியில சேர்ந்தாலும் அவங்களோட கோர் ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறாங்க. ஐ சி. அதனால இந்த ஐசோலேஷன் மூலமா நாங்க யார் கூடயும் சமரசம் செஞ்சுக்காத ஒரு உண்மையான மாற்று சக்தி அப்படின்னு மக்கள் கிட்ட தங்களை நிலைநிறுத்திக்க பாக்குறாங்க. அந்த நீண்ட கால முதலீடுங்கிற பாயிண்ட அவங்களோட வேட்பாளர் கட்டமைப்புலயும் நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டு அரசியல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்றதுனாலே சாதி, பணம், அவங்களுக்கு லோக்கல்ல இருக்கிற செல்வாக்கு, இதையெல்லாம் தானே மெயினா பார்ப்பாங்க. பொதுவா அதுதான் நடக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியோட அப்ரோச் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரியா? 117 ஆண்கள் 117 பெண்கள்னு எல்லா தொகுதிகள்லயும் 50% பாலின சமத்துவத்தை அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. பேப்பர்ல பார்க்க இது ரொம்ப ப்ரோக்ரெசிவா சூப்பரா இருக்கு. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில ஆமா, கிரவுண்ட் ரியாலிட்டியில பணப்பழமும் ஆள் பழமும் டாமினேட் பண்ற ஒரு எலெக்ஷன்ல புதுசா வர்ற இந்த இளம்பெண் வேட்பாளர்களால தாக்கு பிடிக்க முடியுமா? சோர்ஸ் மெட்டீரியல் இதுக்கு என்ன சொல்லுது? நீங்க கேக்குறது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. ஆனா சோர்ஸ் மெட்டீரியல் இதை ஒரு இமீடியட் வின்னிங் ஃபார்முலாமா பார்க்கல. இது ஆணாதிக்க அரசியல் மரபுகளை உடைக்கிற ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான உத்தியா பார்க்கப்படுது. ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு தோத்தாலும் அடுத்த 10-15 வருஷத்துல கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புது தலைமுறை தலைவர்களை, குறிப்பா பெண் தலைவர்களை உருவாக்குறதுக்கான ப்ராசஸ் இது. இதனாலதான் அவங்க வேட்பாளர்கள் பெரும்பாலும் எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத இளைஞர்களா இருக்காங்க. அது நல்ல பாயிண்ட். சரி,
கேண்டிடேட் செலெக்ஷன்ல இப்படி ஒரு டிஸ்ரப்ஷன் பண்றாங்கன்னா சீமானோட அந்த காரைக்குடி நகர்வு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ். ஆமா, அது பலரையும் ஆச்சரியப்பட வச்சது. அவர் இதுவரைக்கும் நின்னு திருவொற்றியூர் தொகுதியை விட்டுட்டு இந்த 2026 தேர்தல்ல காரைக்குடி தொகுதியில போட்டியிட போறதா திருச்சியில நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாட்டில் அறிவிச்சிருக்காரு. வட சென்னையை விட்டுட்டு திடீர்னு ஏன் காரைக்குடி? இஃப் வி கனெக்ட் திஸ் டு தி பிகர் பிக்சர், இதுக்குள்ள ஒரு தெளிவான ஸ்பேஷியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. திருச்சிங்கிறது தமிழ்நாட்டோட ஜியோகிராபிக்கலி சென்ட்ரல் பாயிண்ட். அங்க மாநாட்டை நடத்திட்டு காரைக்குடியை சூஸ் பண்றதுக்கு காரணம், காரைக்குடி தென் தமிழகத்தையும் மத்திய தமிழகத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ஹப். ஓஹோ, சோ ஒரு குறிப்பிட்ட ரீஜியனுக்குள்ள சுருங்கி போடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, வெறும் வட சென்னை அல்லது அர்பன் பாலிடிக்ஸ்குள்ளேயே சுருங்கிடாம ஒட்டுமொத்தமா ஸ்டேட் ஃபுல்லா, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கட்சியோட பிரசன்ஸ் ஆங்கர் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் இது. ஓகே, ஜியோகிராஃபி அண்ட் கேண்டிடேட் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசணும். இப்போ அவங்களோட பாலிசிஸ்க்கு வருவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, அவங்க வெளியிட போற டாக்குமெண்ட்டை தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதுக்கு பதிலா ஆளுமைக்கான வழிமுறை, அதாவது மெத்தடாலஜி ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோனாலே நமக்கு ஞாபகம் வர்றது மிக்சி, கிரைண்டர், பணம், தங்கம் இல்ல உரிமை தொகை மாதிரி கவர்ச்சி திட்டங்கள் தானே. இவங்க ஏன் இதை மெத்தடாலஜின்னு ரெஃபர் பண்றாங்க? ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகம் அப்படிங்கறது மாறி அது பணநாயகமா மாறிடுச்சுன்னு அவங்க கடுமையா குற்றம் சாட்டுறாங்க. இலவசங்களை கொடுத்து மக்களை தொடர்ந்து அரசாங்கத்தையே டிபெண்ட் பண்ணி இருக்க வைக்கிறது உண்மையான ஆட்சி கிடையாதுன்னு நம்புறாங்க. ஒரு டிபெண்டன்சியை கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஒரு தனி மனிதனோட தகுதியும் சுயமரியாதையும் உயர்த்தி ஸ்டேட்டோட வளங்களை ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கிற ஒரு சிஸ்டமை பில்ட் பண்றது தான் மெத்தடாலஜி. அதனாலதான் இதை வெறும் எலெக்ஷன் ப்ராமிசஸா பார்க்காம கவர்னன்ஸ்க்கான ஒரு ப்ளூ பிரிண்டா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்ல அவங்க சொல்லியிருக்கிற கட்டமைப்பு சீர்திருத்தங்கள், அதாவது ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் நிஜமாவே ரொம்ப டீப்பா இருக்கு. குறிப்பா ஊழலை ஒழிக்கிறதுக்காக அறப்போர் இயக்க மாதிரி அமைப்புகள் வச்ச கோரிக்கைகளை இவங்க அப்படியே அவங்க ஆவணத்துல அடாப்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு முக்கியமான மூவ். ஃபார் எக்ஸாம்பிள், தகவல் அறியும் உரிமை சட்டம் செக்ஷன் 4 முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்றது. இருங்க, இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஆர்டிஐனாலே நாம ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நமக்கு டீட்டெயில் கொடுக்கறது தானே வழக்கம். வழக்கமா அப்படிதான் நடக்கும். ஆனா செக்ஷன் 4 அப்படிங்கிறது மக்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் தன்னோட எல்லா டேட்டாவையும் பப்ளிக் டொமைன்ல ப்ரோஆக்டிவா ரிலீஸ் பண்றது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஜன் சூச்சனா மாதிரி ஒரு போர்ட்டலை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, டிரான்ஸ்பரன்சில இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். நீங்க ஒரு லோக்கல் ரோட் கான்ட்ராக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எந்த அப்ளிகேஷனும் போட வேண்டாம், நேரா அந்த போர்ட்டல்ல போய் பார்த்துக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஊழலை தடுக்கிறதுக்கு அவங்க ப்ரொபோஸ் பண்ற இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற எல்லா கவர்மெண்ட் டெண்டர்ஸையும் கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக் பிட்டிங்க்கு மாத்துறது, முக்கியமா இந்த சிங்கிள் பிட் டெண்டர்ஸையும் ரத்து செய்வோம்னு சொல்றாங்க. சிங்கிள் பிட் டெண்டர்ஸை ரத்து செய்யறது பெரிய விஷயம். ஏன்னா பல நேரங்கள்ல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல நடக்கிற ஊழலே இந்த சிங்கிள் பிட் மூலமா தான். தனக்கு வேண்டப்பட்ட ஒரு கான்ட்ராக்டரை மட்டும் பிட் பண்ண வச்சு அவங்களுக்கே டெண்டரை கொடுக்கிற அந்த மனோபலியை இது உடைச்சிடும். எக்ஸாக்ட்லி. அதோட ஊழலை வெளியே கொண்டு வரவங்கள பாதுகாக்கிற விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வருவோம். காவல்துறையில அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சுதந்திரமான மாநில பாதுகாப்பு ஆணையம் அமைப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கவர்னன்ஸ் கிளீன் பண்றதுக்கான வழிகள். சரி, பொருளாதாரத்தை எப்படி டெவலப் பண்ண போறாங்க? அவங்களோட கோர் ஆர்கியூமெண்டே விவசாயத்தை முதன்மை தொழிலா மாத்துறது தான். விவசாயம்னா சும்மா பேருக்கு இல்லாம, ஆமா, உழவர்களோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணாம ஸ்டேட் எக்கனாமியை வளர்க்க முடியாதுன்னு அவங்க ஆழமா நம்புறாங்க. அதனால தான் அவங்க வெறும் தியரியா பேசாம ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்ஸை ப்ரொபோஸ் பண்றாங்க. திண்டுக்கல் பகுதியில் மாம்பழம் மற்றும் மலர் விவசாயிகளுக்காக டெடிகேட்டடா கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், வேல்யூ அடிஷன் பண்றதுக்கான தொழிற்சாலைகள், அப்புறம் காகித கூழ் உற்பத்தி ஆலைகள் அமைப்போம்னு கிளியரா டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. விவசாயத்தை பத்தி பேசும்போது அவங்க முன்வைக்கிற மைக்ரோ பாலிடிக்ஸ் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன மைக்ரோ பாலிடிக்ஸ்? அதாவது ஏரிகளை தூர்வாடுறது, நதிநீர் இணைப்பு மாதிரியான பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸை அரசாங்கங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவசாயிகளை தொடர்ந்து தண்ணிக்கும் மானியத்துக்கும் கஷ்டப்பட வச்சு ஒரு செயற்கையான வறுமையை கிரியேட் பண்ணி தேர்தல் நேரத்துல இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு நுண் அரசியல் இதுன்னு அவங்க அக்யூஸ் பண்றாங்க. ஓ, வறுமையை ஒரு பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆமா,
இதுக்கு மாற்று தேர்வா சயின்டிபிக்கான ஒரு வாட்டர் கிரிட் அமைச்சு தண்ணீரை நேரடியா விளைநிலங்களுக்கு கொண்டு போறது தான் அவங்க திட்டம். திஸ் மேக் சென்ஸ். ஏன்னா ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸை சால்வ் பண்ணாம ஃப்ரீபீஸ் கொடுத்துட்டே இருக்கிறது ஒரு விஷஸ் சைக்கிள். அண்ட் டாக்கிங் அபவுட் ரூரல் எக்கானமி, அவங்களோட ரொம்ப கான்ட்ரவர்சியலான அதே சமயம் போல்டான ஒரு பாலிசி பத்தி பேசியே ஆகணும். நீங்க கள்ளு இறக்குறத பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். டாஸ்மாக் கடைகளுக்கு மாற்றா பனை மற்றும் தென்னையிலிருந்து கள்ளு இறக்க இருக்கிற தடையை நீக்கும்னு சொல்றாங்க. ஸோ வாட் டஸ் இஸ் ஆல் மீன்? இது ஒரு பெரிய டிபேட்டை கிரியேட் பண்ணும் இல்லையா? கண்டிப்பா பண்ணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸை நாம புரிஞ்சுக்கணும். இது அவங்க வெறும் ஒரு ஆல்கஹாலிக் ஆல்டர்னேட்டிவா பார்க்கல. கள்ளை இறக்க அனுமதிக்கிறது மூலமா கிராமப்புற பொருளாதாரம் எப்படி வளரும் பாருங்க. அதாவது பணப்புழக்கம் கிராமத்திலே இருக்கணும் சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. டாஸ்மாக் மூலமா அரசாங்கம் ரசாயனம் கலந்த மதுவை வித்து சம்பாதிக்கிறத விட விவசாயிகளே இயற்கையான பானத்தை விற்கும்போது அந்த பணம் கிராமத்திலே புழங்கும். விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரும். அதோட இத தமிழர்களோட பண்பாட்டு உரிமை மற்றும் சுகாதார உரிமை அப்படின்னு அவங்க ரொம்ப லாஜிக்கலா ஆர்கியூ பண்றாங்க. வாவ், தட்ஸ் a completely different way to look at rural economics. சரி, பொருளாதாரத்திலேருந்து கொஞ்சம் கல்வி பக்கம் போவோம். இப்போ நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் எஜுகேஷன் பாலிசியில் பெரிய கிளாஷ் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய ஹாட் டாபிக் இப்போ. சமீபத்தில் கூட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை, அதாவது NEP 2020 அமல்படுத்தணும், 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கட்டாயம்னு பேசிட்டு வராரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் NEP-யை அப்போஸ் பண்ணி தமிழன் இங்கிலீஷ்னு இருமொழி கொள்கையோட மாநில கல்விக் கொள்கை 2025 கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நாம் தமிழர் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன? திஸ் ரேசஸ் an important question. ஏன்னா திராவிட மாடல், தேசிய மாடல் ரெண்டுல இருந்து இவங்களோட எஜுகேஷன் மாடல் ரொம்பவே மாறுபடுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை முழுக்க முழுக்க தமிழ் வழி கல்வி மட்டும்தான் இருக்கணும். முழுக்க முழுக்கனா வேற மொழியே கிடையாதா? ஆமா, அதாவது தமிழ் ஒரு லாங்குவேஜ் பேப்பரா மட்டும் இருந்தா பத்தாது, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே தமிழா தான் இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வாதிடுறாங்க. ஓ, ஐ see what they are doing here. அவங்க லாங்குவேஜ் இஷ்யூல திராவிட கட்சிகளையே தாண்டி ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் பைலிங்குவல் பாலிசியை சப்போர்ட் பண்ணும்பொழுது இவங்க 100% தமிழ் மீடியம்னு சொல்லி தமிழ் அடையாளத்தோட உண்மையான பாதுகாவலர்கள் நாங்க தான் பொசிஷன் பண்றாங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்க எக்ஸாக்ட்டா அந்த பொலிட்டிக்கல் பொசிஷனிங்க பிடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாம கல்வியில மத்திய அரசாங்கத்தோட இன்டர்ஃபியரன்ஸ் அறவே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீட் தேர்வு பத்தியும் சொல்லியிருப்பாங்களே. ஆமா, நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டுல வரக்கூடாது, குறிப்பா நீட் தேர்வு முழுமையா ரத்து செய்யப்படணும் அப்படிங்கறதுல ஸ்டேட் பாலிசியை விட ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஸ்டாண்டை இவங்க எடுக்கிறாங்க. எஜுகேஷன்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஹெல்த் செக்டாரை பத்தி என்ன சொல்றாங்க? நம்ம ஊர்ல ஜென்ரலா அரசு மருத்துவமனை GH போறதுனாலே ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை போக்குறதுக்கு அவங்க ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. எல்லா GH-யும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளா அப்கிரேட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்ட GH கூடயும் ஒரு மெடிக்கல் காலேஜே இணைக்க போறதா சொல்றாங்க. இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது அவங்களோட அந்த 0 ரெஃபரல் பாலிசி. அந்த 0 ரெஃபரல் பாலிசி ரொம்ப குரூஷியலான விஷயம். இப்போ கிராமப்புறங்கள்ல ஒரு சீரியஸான கேஸ் வந்தா உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு பெரிய GH-க்கு ரெஃபர் பண்ணி அனுப்பிடுறாங்க. இதனால அந்த டிராவல் டைம்லயே நிறைய உயிரிழப்புகள் நடக்குது. உண்மைதான். 0 ரெஃபரல் பாலிசிங்கிறது எந்த நோயாளியும் வேற ஊருக்கு ரெஃபர் பண்ணாம அந்தந்த மாவட்டத்திலே எல்லா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் கிடைக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது. இது ரூரல் ஹெல்த் கேர்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கும். மெடிக்கல் ரீஃபார்ம்ஸ் மட்டும் இல்ல, ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிள் சிறை சீர்திருத்தம் பத்தியும் பேசியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேல சிறையில இருக்கிற கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில விடுதலை செய்யணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது வழக்கமான அரசியல் பாதையில இருந்து அவங்க முற்றிலும் விலகி ஒரு கம்ப்ளீட்லி நியூ ஃப்ரேம் ஒர்க்கை 2026க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. அதுதான் நாம கவனிக்க வேண்டிய முக்கிய புள்ளி. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஐடியாலஜி, கேண்டிடேட் செலெக்ஷன், கவர்னன்ஸ் மெத்தடாலஜி, இது எல்லாத்துலயுமே ஒரு கிளியரான ஆல்டர்னேட்டிவா அவங்க பிரசன்ட் பண்றாங்க. நேர்களே, இவ்வளோ நேரம் நாம அலசின இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு பெரிய கேள்வியை நாம முன்னாடி வைக்குது. Why should you care? நீங்க ஒரு நார்மல் ஓட்டரா இருக்கலாம், இல்ல பாலிடிக்ஸை ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்றவரா இருக்கலாம். இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னா, கடந்த 50 வருஷமா கூட்டணி கணக்குகள், தேர்தல் நேர இலவசங்கள், பணப்பரிமாற்றம், இதுதான் தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ஃபார்முலாவா இருந்திருக்கு. ஆனா 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி, 50% பாலின சமத்துவம், மேனிஃபெஸ்டோக்கு பதிலா ஆளுமைக்கான வழிமுறைன்னு ஒரு டோட்டலி டிஃப்ரெண்டான டிஸ்ரப்டிவான மாடலை வச்சுக்கிட்டு அந்த பழைய ஃபார்முலாவை உடைக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த 2026 தேர்தல் முடிவு செய்ய போகுது. உண்மைதான்.
ஆனா இந்த ஆழமான அலசலை நாம முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு நான் ஒரு புது கோணத்தை வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இவ்ளோ நேரம் ஐடியாலஜி, ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸ், லாங் டேர்ம் பாலிடிக்ஸ் பத்தியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பேசணும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, தேர்தலுக்கு முந்தைய கடைசி சில நாட்கள்ல அந்த லாஸ்ட் 48 மணி நேரத்துல வாட்ஸ்ஆப், சோஷியல் மீடியா ஆல்கரிதம்ஸ், அப்புறம் ஏஐயை யூஸ் பண்ணி வாக்காளர்களை ரொம்ப நுட்பமா டார்கெட் பண்ற மைக்ரோ டார்கெட்டிங் டிஜிட்டல் கேம்பெயின்ஸ் தான் இன்னைக்கு உலகெங்கும் தேர்தல்களை முடிவு பண்ணுது. ஓ, அந்த டிஜிட்டல் வார்ஃபேர். ஆமா, பல மாசங்களா உட்கார்ந்து ரெடி பண்ணப்பட்ட இந்த நீண்ட கால கொள்கை அறிக்கைகளை கடைசி நேரத்துல வர ஒரு வைரல் ஏஐ வீடியோவோ இல்ல டிஜிட்டல் டார்கெட்டட் ஆட்ஸோ முழுசா முழுங்கிடுமா? பலமான கிராஸ் ரூட்ஸ் நெட்வொர்க் இருக்கிற ட்ரெடிஷ்னல் கட்சிகளை ஒரு மாற்று சக்தி வெறும் பாலிசிஸை வச்சும் வைரல் டிஜிட்டல் டெக்னாலஜியை வச்சும் மட்டுமே வீழ்த்திட முடியுமா? தட் இஸ் a brilliant and scary question. கொள்கைகள், ஆளுமைக்கான வழிமுறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் லாஸ்ட் மினிட் டிஜிட்டல் அல்கரிதமோட பவரை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. த ட்ரெடிஷ்னல் ஃபீல்ட் ஒர்க் வர்சஸ் தி அல்கரிதம் வார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இந்திய அரசியலையே ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியா மாறப்போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா. உங்களுக்கான இந்த ஆழமான அலசல் வழக்கமான அரசியல் செய்திகளை தாண்டி உங்களுக்கு பல புது விஷயங்களை கொடுத்துருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி உங்களை சிந்தித்த வைக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான சோர்ஸ் மெட்டீரியலோட அடுத்த ஆழமான அலசல்ல நாம சந்திக்கலாம். அது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, தேடிக்கிட்டே இருங்க.